ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். மத்தவங்களுக்கு நீங்க அவசரமா ஜாயின் ஆகலாம் 3 பேர் இருக்கிறீங்க. மத்தவங்க நான் சொல்லுங்க. நாங்க இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டேட் அப்ப இன்னைக்கு 16 முடிக்கவும். ஸோ நாங்க இன்னைக்கு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப 16ல நாங்க இன்னைக்கு பேச போக வேண்டிய பாடம் என்னன்னா இபிஎஃப், இடிஎஃப், இபிஎஃப், இபிஎஃப் அடுத்தது வெட்டும். நீங்க சொன்ன மாதிரி வெட்டை இது ரெண்டையும் பார்த்து முடியும். இபிஎஃப் இடிஎஃப் பார்த்து வெட்டா பார்த்து முடியும். இபிஎஃப் என்றது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ஊழியர் சேம லாப நிதியம். இடிஎஃப் என்றது எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட், ஊழியர் நம்பிக்கை நிதி. ஊழியர் சேம லாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதி. அப்ப இபிஎஃப் என்ன, இடிஎஃப் என்ன, இபிஎஃப் என்ன, இடிஎஃப் என்ன? அப்ப இபிஎஃப் என்பது ஊழியர் நம்பிக்கை சேம லாப நிதியம், இடிஎஃப் என்பது ஊழியர் நம்பிக்கை நிதி. எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட். எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட். சரி, இதுல இபிஎஃப் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இது என்ன விஷயம் கேட்டா பிள்ளைகள், அரசாங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஊழியர்கள், கவர்மெண்ட்ல தொழில் செய்யற ஊழியர்கள், அவங்க அவங்களுடைய முதுமை வயது கிட்டத்தட்ட 60 வயது அடைந்ததோட, 60 வயது அந்த வயது அடைந்ததோட அந்த 60 வயதுக்கு பின்னால் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்பட்டு ஓய்வூதியம் கொடுக்கப்படும். ஏன்னா அதற்கு பின்னால் அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வயது அல்ல. அவர்களுக்கு நோய், வயோதிபம், இந்த சிரமங்கள் இருக்கிறதுனால 60 வயதுக்கு பிறகு என்ன செய்யலாது, வேலை செய்ய இயலாது என்றதுனால 60 வயது தாண்டின அனைவர்களுக்கும் ஓய்வூதியத்தை அரசாங்கத்தால கொடுக்கும். அப்ப அரசாங்க ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி பிரைவேட் செக்டர்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு 60 வயசு தாண்டின பிறகு ஒன்றும் இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதா? இப்ப அவங்க 60 வருஷம் கஷ்டப்பட்டாங்க பிரைவேட் செக்டர்ஸ்ல, சம்பளம் மட்டும்தான் 60 வருஷம் கிடைச்சிச்சு. 60 வருஷத்துக்கு பிறகு வயோதிபத்தில் அடைஞ்சதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா என்று கேட்டா அதுக்கு தனியார் எந்த ஒரு ஏற்பாடையும் செய்ய மாட்டாங்க. அதனால அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்குது. என்னன்னா, நீங்க கட்டாயம் ஊழியர் சேவலாப நிதியத்துக்காக தனியார் துறையில வேலை செய்கின்ற ஊழியர்களை பதிவு செஞ்சு அவர்களுக்கு ஒரு தொகையை மத்திய வங்கியில் ஒதுக்கி வர, அவர்களுக்கு ஒரு தொகையை மத்திய வங்கியில் ஒதுக்கி வர. அப்படி ஒதுக்கி வர தொகைய என்ன செய்யலாம்னா, 60 வயது முடிஞ்ச பிறகு, 60 வயது தாண்டின பிறகு, அந்த பென்ஷன் இயர் வந்த பிறகு, அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யலாம், அந்த தொகையை மத்திய வங்கி கிட்ட இருந்து வட்டியோட அல்லது லாபங்களோட இப்படி அதிகரிக்கப்பட்ட ஒரு தொகையாக முழுமையாக எடுக்க முடியும். இப்ப இதை எப்படி அவங்க ஒதுக்கீடு செய்யறாங்க, மாதம் ஒவ்வொரு தொகை மத்திய வங்கிக்கு அனுப்பப்படும். எதை அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கிக்கு அனுப்பப்படும். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஊழியர்கள் சம்பளம் இருக்குதானே, இதுல 10% அல்லது 8% ஊழியர்கள் கிட்ட இருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 2 சம்பளம் இருக்குது. நாங்க பேசுவோம் அந்த 2 சம்பளத்தை. ஒன்று மொத்த சம்பளம், அடுத்து தேறிய சம்பளம். சரியா? சாரி, அடிப்படை சம்பளம். மொத்த சம்பளம், அடிப்படை சம்பளம், பேசிக் சேலரி, gross salary. இந்த 2 சம்பளத்துல ஒரு சம்பளத்தை பேஸ் பண்ணி 10% உங்ககிட்ட இருந்து ஊழியர்கிட்ட இருந்து எடுப்பாங்க. அதுக்கு பிறகு 15% அல்லது 12% ஊழியர்கிட்ட இருந்து 10 வாங்கியிருந்தால் நிறுவனமாகிய நான் ஏந்த கையால 15% போடும். உங்ககிட்ட இந்த 8 எடுத்துக்கொண்டு இந்த
யாருக்கிட்ட இருந்து சொன்னா ஏண்ட கையால 12 போடும். அப்ப மாதம் 25% அல்லது 20% என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னா உங்களோட சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஒரு தொகையை நாங்க மத்திய வங்கிக்கு அனுப்பி வைப்போம். அப்ப அந்த சம்பளத்துல இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணப்ப 2 சம்பளங்களும் அடிப்படையாக சொல்லப்படுது. ஒன்றோ மொத்த சம்பளம், அப்படி இல்லைன்னா அடிப்படை சம்பளம். அதென்ன அடிப்படை சம்பளம், மொத்த சம்பளம்? அடிப்படை சம்பளம் என்றா நீங்க வேலைக்கு சேரும் பொழுது, நீங்க அந்த தொழில்ல நிரந்தரமாக்கப்படும் பொழுது, நீங்க எதுலன்னு சொன்னா மனிதவள முகாமைத்துவத்துல படிப்பீங்க, பிசினஸ் ஸ்டடீஸ்ல. தொழில் நிரந்தரமாக்குதுன்னா என்ன? தொழில்ல ஒரு ஊழியரை நிரந்தரமாக்கும் பொழுது நிரந்தரமாக்கப்பட்ட பிறகு அந்த தொழில்ல உங்களுக்கு எக்ரிமெண்ட் ஒண்ணு அடி. நீங்க மாதாந்தம் இவ்வளவு சம்பளத்துக்கு நீங்க வேலை செய்யணும்னு உங்கள்ட்ட எக்ரிமெண்ட் பீரியட் ஒன்று எக்ரிமெண்ட் அடி. அந்த உங்களோட தொழில் விவரணத்தில் அல்லது இதுல சொல்லப்பட்ட அந்த சம்பள தொகை மாதம் 1,00,000 ரூபாய், அதுதான் அடிப்படை சம்பளம். அடிப்படை சம்பளம். அடிப்படை சம்பளத்தோட நீங்க எக்ஸ்ட்ரா டைம், ஓவர் டைம் வேலை செஞ்சிருந்தா உங்களுக்கு ஓடின்னு ஒரு தொகை கிடைக்கும். அது அல்லாம போனஸ் சொல்லி தருவாங்க. பெருநாளைக்கு இந்த அவரது தீமனாவா அப்படின்னு சொல்லி நிவ்ய போனஸ் சொல்லி அப்படி போனஸ் தரும். அது இல்லாம உங்களுக்கான சுகாதார கொடுப்பனவு, காப்புறுதி கொடுப்பனவு, சில விஷயங்கள், உணவுக்கான கொடுப்பனவு, இப்படி வேற வேற கொடுப்பனங்கள் உங்களோட சம்பளத்தோட எட்டாம். அப்படி ஒரு 20,000 எட்டான் என்றால் மொத்தமாக 1,20,000. இப்படி இந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக சேர்க்கப்படுகின்ற இந்த தொகையும் சேர்த்துவாருதான் மொத்த சம்பளம். மொத்த சம்பளம் சரியா? மொத்த சம்பளம் 1,20,000. அப்ப மொத்த சம்பளம் 1,20,000. இந்த இடத்துல அடிப்படை சம்பளம் 1,00,000. உங்களோட தொழிலுக்காக அடிப்படையாக பேசிக்காக வழங்கப்பட்ட சம்பளம் தான் இந்த அடிப்படை சம்பளம். மொத்த சம்பளம் என்று சொல்லும் பொழுது அதோட மேலதிகமாக உங்களுக்கு கிடைக்கிற கொடுப்பனவுகளை சேர்த்துவாரது மொத்த சம்பளமாக கருது. மொத்த சம்பளமாக கருதப்படும். இந்த அடிப்படை சம்பளம் 1,00,000 அல்லது மொத்த சம்பளம் 1,20,000 பேஸ் பண்ணிதான் இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் ஆகும். பெரும்பாலும் நிறுவனங்கள் மொத்த சம்பளத்தை எடுக்க மாட்டாங்க, அடிப்படை சம்பளம் தான் எடுப்பாங்க. அடிப்படை சம்பளத்தை எடுத்து உங்களுக்கு தார 1,00,000 10%, 10,000 எடுத்துக்கணும். நான் ஒரு 15,000, 1,00,000, 1,00,000 15%, 15. அப்ப மாதாந்தம் என்ன செய்யணும்டா 25,000 நாங்க உங்களுக்காக எங்களுக்கு அனுப்புவோம். உங்களோட சென்ட்ரல் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்ல உங்களோட பேர்ல இபிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி மாசம் 25,000 வருஷத்துக்கு 3,00,000 இபிஎஃப் சேரும். வருஷத்துக்கு 3,00,000. அப்ப நீங்க 40 வருஷம் உங்களோட ஊழியம் செஞ்சா கிட்டத்தட்ட 1,20,00,000 மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு. 120,00,000 மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல என்ன செஞ்சிருக்கும், பேலன்ஸ் இருக்கு. 1,20,00,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும், இபிஎஃப் ஃபண்டாக கிடைக்கும். அது அல்லாம அதுக்கு வட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வட்டி ஹராம்னு சொல்றதுனால கல்குலேட் பண்ணி வட்டி அல்லாத மத்த தொகையை முழுமையாக எடுக்கவே இல்லை. சரி, வட்டி அல்லாத மத்த தொகையை நீங்க எடுக்கணும். சரி, அப்ப இதுதான் இந்த இடத்துல இபிஎஃப் சொல்லி சொல்லப்பட்டது. இபிஎஃப் சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப இந்த இபிஎஃப் கல்குலேஷனை எப்படி நாம பதிவுகள் மேற்கொள்றது என்றதை நாம பார்க்கணும் விஷயம். சரி, இபிஎஃப் நாங்க கால்குலேட் பண்ணோம், பதிவு மேற்கொள்ள போறோம். பேரேடு வைக்கணும். சம்பள
கட்டுப்பாட்டு கணக்கு, சம்பள கணக்கு, இபிஎஃப் கணக்கு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு. இப்படி 4 பேரேடுகளை 4 பேரேடுகள் இபிஎஃப்காக நீங்க என்ன செய்யணும், வைக்கவும். இந்த 4 பேரேடுகள் முதலாவது நீங்க மொத்த சம்பளம், உங்களோட சம்பளத்துக்கு இரட்டை பதிவு போடுங்க. சம்பளம் இரட்டை பதிவு நான் சொல்ல 1 லட்சம் என்று சொல்லி அதுக்கு இரட்டை பதிவு எப்படி போடுவீங்கன்னா, சம்பள கணக்கு வரவு 1 லட்சம், சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1 லட்சம். சம்பள கணக்கு வரவு 1 லட்சம், சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1 லட்சம். அப்ப இது சம்பளம் என்பது உங்களோட செலவு, சம்பள கட்டுப்பாடு என்பது நீங்க இந்த ஊழியருக்கு செலுத்த வேண்டியதுக்காக போடும். இது பொறுப்பு கணக்கு, சம்பள கட்டுப்பாடு என்பது சம்பள கணக்கு என்பது ஒரு செலவு கணக்கு. அப்ப இது உங்களோட ஆண்டு செலவு, இது வந்து உங்களோட அந்த நிறுவனத்துல ஊழியர்களுக்காக செலுத்த வேண்டிய தொகை, ஊழியர்களுக்காக செலுத்த வேண்டிய தொகை. சரி, போட்டுட்டு 2வது இரட்டை பதிவு போடணும். ஊழியரினுடைய 10% பங்களிப்பு, 10% பங்களிப்பு. ஊழியர்கிட்ட நாங்க சொன்னோமே, உங்கள்ட்ட இருந்து 10% நாங்க எடுக்கிறோம், சென்ட்ரல் பேங்க் அனுப்புறேன். அப்ப உங்களுக்கு தர வேண்டிய 1 லட்சத்துல 10%, 10,000 உங்கள்ட்ட எடுக்கு. அப்ப 1 லட்சம் உங்களுக்கு தர வேண்டியத சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல பதிவு செய்ய. ஆகவே 10,000 சம்பள கட்டுப்பாட்டுக்கு வரவுக்கு, சம்பள கட்டுப்பாட்டுக்கு வரவுக்கு, சரியா? சம்பள கட்டுப்பாட்டு கணக்குக்கு வரவுக்கு வந்துச்சு. இப்ப அடுத்து சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவுக்கு வந்து உங்கள்ட்ட இருந்த காசு எடுத்துக்கொண்டு சென்ட்ரல் பேங்குக்கு நாங்க அடுத்த மாசம் தான் அனுப்புவோம். இந்த மாசமே அனுப்புறது இல்லை, அடுத்த மாசம் தான் அனுப்புவோம். இந்த மாசம் 31ஆம் தேதி எடுத்துட்டோம்னு சொன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி மாதிரி தான் சென்ட்ரல் பேங்குக்கு அனுப்பிவிடும். அப்படின்னா அது செலுத்தும் வரைக்கும் பொறுப்பா செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவுல காட்டணும். அந்த எடுத்த சம்பளத்தை உங்கள்ட்ட இருந்து எடுத்த அந்த பங்களிப்பு 10%. அப்ப ஊழியர் பங்களிப்புக்கான இரட்டை பதிவு, சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. ஏன்னா இதற்கான இரட்டை பதிவு. 3வது விஷயம் நிறுவன பங்களிப்பு. நிறுவன பங்களிப்பு உங்களோட பங்களிப்பு 15% இருக்குது, அதுக்கு இரட்டை பதிவு போடப்படும். உங்களோட பங்களிப்பு 15%க்கு இரட்டை. 1 லட்சத்துக்கு வரும் 15,000, 1 லட்சத்துக்கு வரும் 15,000. அப்ப அதுக்கு எப்படி இரட்டை பதிவு போடுவீங்கன்னு சொன்னா, இபிஎஃப் கணக்கு வரும், இபிஎஃப் செலவு கணக்கு வரும். அப்ப உங்களோட நிறுவனத்தினுடைய இபிஎஃப் செலவுல காட்டும். இப்ப இபிஎஃப் கணக்குல வரவு வச்சு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவு, இபிஎஃப் கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு சொல்லி செலவு. இப்ப இவ்வளவுதான் பதிவு. இவ மொத்தமாக 3 இரட்டை பதிவு. இப்ப சம்பள கட்டுப்பாட்டை கணக்கு சமப்படுத்தினா 1 லட்சம் 1 லட்சம், இத 90,000 ஷார்ட் ஆகுது. உங்களோட சம்பளத்துல இருந்து 10,000 இபிஎஃப்காக எடுத்த பிறகு பேலன்ஸ் இருக்கிற அந்த சம்பளத்துக்கு நாங்க சொல்லுவோம் தேறிய சம்பளம். தேரியஸ், சரியா? நிறுவனத்துல உங்களுக்காக நிறுவன ஊழியர்களுக்கு கொடுக்குகின்ற அந்த சம்பளத்துல இருந்து 10% அல்லது 8%, பொதுவாக 10%, அது ஊழியர்களோட பங்களிப்பு கழிச்சு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு சொல்ற பேர் தேறிய சம்பளம். இது காசாக கொடுத்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். கொடுத்தா நீங்க காசு இது போட்டு சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு சமமா. கொடுக்க இல்லைன்னா, கொடுக்க இல்லைன்னா இந்த 90,000 மீறி சென்றதாக, மீறி வந்ததாக பொறுப்புக்கு போகும்.
சம்பளத்தை காசாக கொடுக்க இல்லைன்னா தேறிய சம்பளம் கொடுத்துட்டீங்களா இந்த மீதி வந்தது மீதி சென்றது வாரது இல்லை சமனாகும். அடுத்தது சம்பள கணக்கு நீங்க சமப்படுத்துவீங்க. இது ஒரு செலவு, உங்களோட செலவாக சம்பள செலவாக 1,00,000. செலுத்த வேண்டிய இபிஎஃப் ஒரு பொறுப்பு சமப்படுத்துவீங்க 25,000 25,000 மீதி சென்றது 25 மீதி வந்தது 25. இபிஎஃப் கணக்கு சமப்படுத்துவீங்க வருமான கூட்டுக்கு போகணும் 15,000 வருமான கூட்டுக்கு போகணும் 15,000. அப்ப உங்களோட மொத்த சம்பளத்துல இருந்து ஊழியர்ட பங்களிப்பை கழிப்பீங்க, அதை நாங்க சொல்லுவோம் தேறிய சம்பளம். ஊழியர்ட பங்களிப்பை கழிப்பீங்க, அதை நாங்க சொல்லுவோம் தேறிய சம்பளம். அந்த தேறிய சம்பளம் காசாக செலுத்தப்பட்டு இருந்தா ஓகே, செலுத்தப்பட இல்லைன்னா நடைமுறை பொறுப்பாக காட்டப்படும். ஊழியர்ட பங்களிப்பையும் எடுத்துக்கொண்டு எங்கட பங்களிப்பையும் போட்டு மொத்தமாக அந்த இது வந்து பொறுப்புல காட்டப்படும். எங்கட பங்களிப்பு தனியாக இபிஎஃப் செல்ல வேண்டும், நாங்க கொடுக்கிற மொத்த சம்பளம் தனியாக சம்பள செல்ல வேண்டும், நிலைய நிர்வாக செலவுல போயிட்டு செலவாக காட்டப்படும். இதுதான் இபிஎஃப் தொடர்பாக நாங்கள் செய்ய வேண்டிய இரட்டை பதிவு. 3 பதிவுகள், மொத்த சம்பளத்துக்கு ஆரம்ப பதிவு, 2வது நிறுவனத்தினுடைய ஊழியர்களினுடைய பங்களிப்புக்காக அடுத்த பதிவு, அடுத்தது நிறுவன பங்களிப்புக்காக அடுத்த பதிவு. இந்த 3 பதிவுகளுக்கு நீங்க இரட்டை பதிவு போடுங்க. அப்ப நிறுவனத்தினுடைய மொத்த சம்பளத்துக்கு 1வது பதிவு இரட்டை பதிவு போடுவீங்க, சம்பள கணக்கு வரவு சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு நடிக்கும். 2வது இரட்டை பதிவு போடுவீங்க ஊழியர்களினுடைய பங்களிப்பு. அப்ப அதுக்கு நீங்க சம்பள கட்டுப்பாட்டு கணக்குற வரவு வச்சு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. 3வது நிறுவன பங்களிப்பு, அதுக்கு இபிஎஃப் கணக்குல வரவு வச்சு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவு. இதுதான் வரக்கூடிய இரட்டை பதிவு. பாருங்க பாப்பா, இரட்டை பதிவு கிளியரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க இதுல எப்படி கணக்கு வரும்னு ஒரு கணக்க பார்ப்போம். Okay, any doubts? டவுட் ஏதாச்சும் இருக்குதா? 3 பேர் தான் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? எங்கெங்க பதிவாரன்னு மறு சொல்லுங்களே கொஞ்சம். ஓகே. ஹப்சா, ஜைனப், ராஷிதா. ஓ சார், எனக்கும் பதியறது சொல்லி தாங்க விலங்கல்ல. ஓகே, நஷ்ஹத்த காணம். அடுத்தது இஸ்மியா வந்துட்டு இல்ல, ஃபஸ்லா இல்ல. ஓ, அப்ப அவங்க 3 பேரும் இல்ல. அடுத்த புதிய புள்ள இல்ல. ஓகே, இப்ப எங்க பதிவு வாரண்டு திரும்ப சொல்றதாக இருந்தா, முதலாவது மொத்த சம்பளத்துக்கு பதிவு போடுவீங்க. மொத்த சம்பளம் அதுக்கான பதிவு
சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல சம்பள கணக்குல வரும். சம்பள கட்டுப்பாடு கணக்கு செலவு. ஒன்னாவது மொத்த சம்பளத்துக்கு இரட்டை பதிவு போடு. சம்பள கணக்குல வரவு வச்சு சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. ஒன்னாவது. ரெண்டாவது ஊழியர்த 10% பங்களிப்பு. அதுக்கு சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரவு இருக்கு. இந்த இடத்துல சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப். செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவு வைப்பீங்க சம்பள கட்டுப்பாடு. மூணாவது நிறுவன பங்களிப்பு 15%. 1,00,000க்கு 15% 15,000. அது இபிஎஃப் கணக்கு வரும். செலுத்த வேண்டிய இபிஎஃப் வரும். செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்குல செலவு அதுக்கு இபிஎஃப் கணக்கு. அப்ப ஒன்னாவது இரட்டை பதிவு எதுக்குன்னா மொத்த சம்பளம் சம்பள கணக்குல வரவு வச்சு சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. ரெண்டாவது ஊழியர் பங்களிப்பு அதுக்கு இரட்டை பதிவு சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. மூணாவது பதிவு எதுக்கு போனீங்கன்னு சொன்னா மூணாவது பதிவு நிறுவன பங்களிப்பு அது இபிஎஃப் கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. இபிஎஃப் கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. இதுதான் மூணுக்குமான இரட்டை. செலுத்த வேண்டிய இபிஎஃப் பொறுப்பா காட்டுங்க, இபிஎஃப் நிலைய நிர்வாக செலவாக காட்டுவீங்க, சம்பளத்தையும் நிலைய நிர்வாக செலவாக காட்டுவீங்க. சம்பள கட்டுப்பாடு முழுமையாக கட்டப்பட்டிருந்தா ஓகே, கட்டப்பட்டில்லாட்டி பொறுப்பாக காட்டு. இதான் பதிவு. கிளியரா? பதிவு கிளியரா? சரி சார். ஹப்சா? ஓ சார். ஓகே. இப்ப இதுல கேள்வி வாரத பார்ப்போம். கேள்வி வாரம் எப்படி கேள்வி வரும்? பரீட்சை மீறி தந்திருப்பார். பரீட்சை மீறி தந்தால் சம்பளம் தேடியதில் தரும் 7,20,000. வேற ஒன்றும் தரல. மேலதிக தகவல் சொல்லுவார். நிறுவன எப்படி போடும்? இபிஎஃப் ஊழியர் 10%, நிறுவன 15%, நிறுவன 15% பங்களிப்பு செய்கின்றன. ஊழியர் பங்களிப்பு கழித்த தொகை சம்பளமாக செலுத்தப்பட்டுள்ளது. வேறு எப்பதிவுகளும் இடம்பெறவில்லை. வேறு எப்பதிவுகளும் இடம்பெறவில்லை. வேற எந்த ஒரு பதிவும் இடம்பெறவில்லை.
இரட்டை பதிவாக உங்களுக்கு தந்திருப்பார். இப்படிதான் கேள்வி வருது. வேற எந்த ஒன்றும் தந்தில்ல. இதுதான் விஷயம். இபிஎஃப்கான கொடுப்பனவு அடுத்த வரும் மாதங்களில் செலுத்தப்படுகிறது. இபிஎஃப்கான கொடுப்பனவு அடுத்த வரும் மாதங்களில் செலுத்தப்படுகிறது. இப்ப நாங்க பரீட்சை மீதுல வரவு 20,000 அப்ப நாங்க செலவு 4 பேர் எழுதியிருக்கோம். 4 பேருக்கு பேர் இல்லாமையும் செய்ய சொல்லித்தார பேரேட்டின்படி செய்ய. இது சம்பள கணக்கு, சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு, இபிஎஃப் கணக்கு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு. 4 பேர். தேறிய சம்பளத்தை நாங்க முதல் சொன்னோம் தெளிவாக. சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல இருக்கும் 720. சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல 720 தேறிய சம்பளம் வரும். ஏன்னா நாங்க அந்த தொகையை கழிச்ச போறோம். அப்ப அதுல தெளிவாக சொல்றான், இது தேறிய சம்பளம் தானே. இந்த தேறிய சம்பளம் சம்பள கட்டுப்பாட்டு கணக்குக்கு வரவுக்கு எடுத்து வச்ச பிறகு இபிஎஃப்கான ஊழியர் பங்களிப்பு 10% கழிக்கப்பட்டது. அப்ப இபிஎஃப்கான ஊழியர் சதவீதத்துல 10%. மொத்தமாக சம்பளம் 100%. அதிலிருந்து 10% இபிஎஃப் பங்களிப்பு கழிக்கப்பட்டது. தேறிய சம்பளம் 90% தான் இருக்கும். மொத்த சம்பளம் 100% இருந்தா நிறுவனத்தினுடைய ஊழியர் இபிஎஃப் பங்களிப்பு 10% கழிக்கப்பட்டிருந்தா தேறிய சம்பளம் 90% ஊழியர் கையில கொடுக்கப்பட்டது. அப்ப 720 என்பது 90%க்கு சமன் என்பதுதான். 720 90% சமன். 90 பிரிச்சா 1%. 1%. அப்ப எங்களுக்கு தேவை 10%. 10 0 8 80 80 தான் கழிச்சிருக்கிறது. கழிக்கிறதுக்கான இரட்டை பதிவு, சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய கணக்கு. அப்ப அந்த கழிக்கப்பட்ட தொகை நிறுவன பங்களிப்புக்கான இரட்டை பதிவு. ஏன்னா உங்களுக்கு தந்திக்கிறேன் தேறிய சம்பளம். அப்ப அதை வச்சு கொண்டாச்சு. சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவுன்னு சொல்லி ஊழியர்கள பங்களிப்புக்கு இரட்டை பதிவு போட்டுக்கொண்டாச்சு. ஊழியர்கள பங்களிப்புக்கு இரட்டை பதிவு போட்டுக்கொண்டாச்சு. சரியா? ஊழியர்கள் பங்களிப்புக்கு இரட்டை பதிவு போட்டு முடிஞ்ச பிறகு இப்ப அடுத்தது செய்ய வேண்டியது அடுத்தது. சரியா? மொத்த சம்பளத்தை அடையாளம் கண்டு உங்களுக்கு 800. நம்ம சம்பளத்துக்கு மொத்த சம்பளத்துக்கு இரட்டை பதிவு போட. சம்பள கணக்கு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு சம்பளத்துக்கு வர. சம்பள கணக்கு வர. சரியா? அப்ப 1வது பதிவு போடுங்க. இப்படி தரப்போல 1வது பதிவு உங்களோட ஊழியர் பங்களிப்பு போட்டாச்சு. கண்டுபிடிச்சு போடணும். 10% கண்டுபிடிச்சு போடணும். 2வது பங்களிப்பு பதிவு மொத்த சம்பளத்துக்கு. இப்படி 2 கூட்டின மொத்த சம்பளம். அப்ப 800 செலவுல வச்சாச்சு. சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, சம்பள கணக்குக்கு வரவு போனதாச்சு 800. இப்ப இந்த 800க்கு மறுல எங்கட பங்களிப்பு 15% கொடுப்போம். 10% அதுக்கு இரட்டை பதிவு போட்டுட்டா மொத்த சம்பளத்துக்கு இரட்டை பதிவு போட்டோம். 15% போட. அப்ப 800க்கு 15% பாப்பீங்கன்னா 120. 120. அப்ப அதுக்கு இரட்டை பதிவு இபிஎஃப் கணக்கு செலவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு இபிஎஃப் கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. இபிஎஃப் கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு. இதான் இரட்டை. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இரட்டை பதிவுகள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு. இரட்டை பதிவுகள் எல்லாத்தையும் போட்டு சம்பள கட்டுப்பாடு கணக்கு சமமா சம்பள கணக்கை சமப்படுத்துவீங்க. சம்பளம் 800 வருது. இதன் நிலைய நிர்வாக செலவாக காட்டு. இபிஎஃப் செலவு கணக்கை சமப்படுத்துவீங்க 120. அதையும் நிலைய நிர்வாக செலவாக காட்டு. செலுத்த வேண்டிய இபிஎஃப் செலவு மீறி வரும். மீறி சென்றது 200, மீறி வந்தது 200. அந்த 200 மீறிய பொறுப்பாக காட்டுவீங்க. நடைமுறை பொறுப்பு.
நடைமுறை பொறுப்புக்கு கீழே மறுபடியும் செலவுல அதாவது பொறுப்புல காட்டுவீங்க. அப்ப பாருங்க, இது மட்டும் சொல்றேன் சரியா. தேறிய சம்பளம் 720 சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரணும். தேறிய சம்பளம், அத்தேறிய சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஊழியர் பங்களிப்பை கண்டுபிடிக்கும். தேறிய சம்பளம் 90% ஆகவே 720 90ஆல பிரிச்சா 1% எவ்வளவு வரும்? எங்களுக்கு தேவை ஊழியர் பங்களிப்பு 10%. ஆகவே 10ஆல பிரிக்கும் மொத்தமாக 80 சம்பளம் ஊழியர் பங்களிப்பு. அதுக்கு இரட்டை பதிவு போடும். அதுக்கு எப்படி இரட்டை பதிவு வரும்னா, சம்பள கணக்கு வரவு வச்சு சரியா, சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வச்சு செலுத்த வேண்டிய சம்பள இந்த இபிஎஃப் கணக்குல செலவு. சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வச்சு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலவு வைப்பீங்க. ஊழியர் பங்களிப்பு தேறிய சம்பளத்தை போட்டாச்சு. ஊழியர் பங்களிப்பு என்பதை கண்டுபிடிச்சு அதுக்கு இரட்டை பதிவு போடுவீங்க. சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய கணக்கு செலவு போட்டுட்டு சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல செலுத்த வேண்டிய அந்த ஊழியர் பங்களிப்பு இருக்குது, தேறிய சம்பளம். அந்த ரெண்டையும் கூட்டினாக்கா மொத்த சம்பளம். மொத்த சம்பளத்துக்கான இரட்டை. சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைப்பீங்க 800, அதை கொண்டு வந்து சம்பள கணக்குல வரவு. ரெண்டாவது விஷயம், 720 தேறிய சம்பளம் வச்சாச்சு. 80க்கு இரட்டை பதிவு போடுங்க. ஒன்னாவது சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய சம்பளம் இபிஎஃப் கணக்கு செலவு. ரெண்டாவது இது ரெண்டையும் கூட்டி சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல இருக்கிற ரெண்டையும் கூட்டி சம்பள கட்டுப்பாட்டு கணக்குல மொத்த சம்பளம் என்று செலவு வச்சுட்டு சம்பள கணக்குக்கு வரவு கொண்டு இது ரெண்டாவது. மூணாவது, இந்த 800க்கு 15% எங்கட பங்களிப்பு பார்க்கணும். ஊழியர பங்களிப்பு சரி, சம்பளம் சரி. இப்ப எங்கட பங்களிப்பு போடணுமே 120. அதுக்கு இரட்டை பதிவு போடுவீங்க. இபிஎஃப் கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கு செலுத்த. அப்ப 800 சம்பளத்தை சமப்படுத்தி வருமான கூற்றுல நிலை நிர்வாக செலவாக காட்டுவீங்க. சம்பள கட்டுப்பாடு கணக்கு அப்படியே மூடுபடும். இபிஎஃப் கணக்கு சமப்படுத்தி நிலை நிர்வாக செலவாக காட்டுவீங்க. செலுத்த வேண்டிய இபிஎஃப் கணக்கை சமப்படுத்தி பொறுப்புல கொண்டு போய் காட்டுவீங்க. நடைமுறை பொறுப்புல செலுத்த வேண்டிய இபிஎஃப் என்று சொல்லி சரியா. இந்த அமைப்புலதான் இரட்டை பதிவின் அடிப்படையில இந்த கேள்வியை செய்தது. விலங்குதா? இரட்டை பதிவின் அடிப்படையில் இந்த கேள்வியை செய்யற மாதிரி பாருங்க பாப்போம் கொஞ்சம். Okay, any doubts?
டவுட் இருக்குதா? இல்ல சார். ஓகே, இப்ப நீங்க இந்த இரட்டை பதிவு இல்லாம சரியா சும்மா இந்த பேரேடுகள் ஒன்றும் வைக்காம செய்து வச்சிருக்கீங்களா? பாருங்க, பேரேடுகள் ஒன்றுமே வைக்காம செய்யறதுக்கு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்கு. சரியா, என்னன்னா இப்ப 720 தேறிய சம்பளம் தந்திருக்கு. 720 தேறிய சம்பளம், அது 90% சமன் என்பதனால 90 பிரிச்சு 100 பிரிச்சு நம்மளோட சம்பளம் எவ்வளவு? எங்க சம்பளத்திலிருந்து எங்கட ஊழியர் பங்களிப்பு கழிக்கப்பட்டே இருக்குது. அப்ப சம்பளம் எவ்வளவு? நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா 800. அப்ப 800 சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு என்ன செய்வீங்க? சம்பள செலவாக காட்டி சரி, சம்பள செலவாக 800 காட்டி விட்டுட்டு சம்பள செலவுல காட்டி விட்டாச்சு 100க்கு 15% இபிஎஃப் செலவு. இபிஎஃப் செலவு அப்ப 120. இந்த 120 கொண்டு போயிட்டு நிலைய நிர்வாக செலவாக இபிஎஃப் செலவு வந்து காட்டி விட்டு 120. அதுக்கு பிறகு இந்த 120ஐயும் 800 இது கழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 80. அந்த 80ஐயும் சேர்த்து 200 நடைமுறை பொறுப்பாக காட்டி விடுவோம். 800 கண்டுபிடிச்சு சம்பள செலவாக காட்டியாச்சு. 800க்கு 15 120. அதை கொண்டு போயிட்டு இபிஎஃப் செலவாக வருமான கூட்டுல நிலை நிர்வாக செலவாக காட்டியாச்சு. 80ஐயும் 120ஐயும் சேர்த்து 200 பொறுப்புல காட்டியாச்சு. இத வந்து ஈஸியாக நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகேன்னு பாருங்க. இபிஎஃப் கிளியரானு பாருங்க. இபிஎஃப் எனி டவுட்? இபிஎஃப்ல அடுத்தது இடிஎஃப். இடிஎஃப் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட். இடிஎஃப் எம்ப்ளாயி ட்ரஸ்ட். எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் என்று சொன்னா ஊழியர் வந்து நிரந்தரமாக நீண்ட காலம் தொழில இருக்கிறதா அவருடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்போம். இதுவும் மத்திய வங்கிக்கு தான் அனுப்பி அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுவோம். அது எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கறது இல்ல, நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கறது கட்டாயம். சரியா, சம்பளம் 1 லட்சமாக இருந்தா அந்த 1 லட்சத்துல 100% நிறுவனத்தால கொடுப்பாங்க. 100%. 1 லட்சமாக இருந்தாலும் எவ்வளவாக இருந்தாலும் சரி, சும்மா 1 லட்சம் உதாரணம் காட்டு. சரியா, 1 லட்சம் உதாரணம் பார்த்தேன். அப்போ 1 லட்சத்துக்கு 3% 3000. 3000. இந்த 3000 கண்டுபிடிச்சு மொத்த சம்பளத்துல அல்லது அடிப்படை சம்பளத்துல அவன் சொல்ற மாதிரி 3000 கண்டுபிடிச்சு ஒரே ஒரு பதிவு தான் இடிஎஃப் கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இடிஎஃப் கணக்கு செலவு. இடிஎஃப் கணக்கு வரவு செலுத்த வேண்டிய இடிஎஃப் கணக்கு செலவு. கண்டுபிடிச்ச 3000 கொண்டு போயிட்டு நிலைய நிர்வாக செலவாக காட்டிட்டு நடைமுறை பொறுப்புல செலுத்த வேண்டிய இடிஎஃப் வந்து காட்டு. கண்டுபிடிப்பீங்க இடிஎஃப்,
மொத்த சம்பளத்துக்கு அடிப்படை சம்பளத்துக்கு அந்த பெர்சன்டேஜ் பார்த்து சரியா எவ்வளவு சம்பளம் பார்த்து அதுக்கு கண்டுபிடிச்சு எடுப்பீங்க 3%. 3% கண்டுபிடிச்சதை கொண்டு போயிட்டு நிலைய நிர்வாக செலவுல இடிஎஃப் செலவுக்கு காட்டிட்டு நடைமுறை பொறுப்புக்கு இல்ல செலுத்த வேண்டிய இடிஎஃப் சொல்லி காட்டு, செலுத்த வேண்டிய இடிஎஃப் சொல்லி நடைமுறை பொறுப்பின் கீழே காட்டுது. இதுதான் நீங்க இடிஎஃப் தொடர்பாக செய்ய வேண்டியதில்லை, வேற ஒன்றும் இடிஎஃப்ல இல்ல. இதுதான் இடிஎஃப், பெருசா இடிஎஃப் இல்ல. இபிஎஃப் தான் இந்த மெயின், இடிஎஃப் ஒரு சின்ன பார்ட். ஓகே, அப்ப இபிஎஃப் இடிஎஃப் கிளியரானு பாருங்க. எனி டவுட் இருந்தா பாருங்க கொஞ்சம். டவுட் இருந்தா போடுங்க, கிளியரானு பாருங்க. எனி டவுட்ஸ்? கிளியரா? இடிஎஃப் இடிஎஃப் வந்து ஊழியர் நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்காக செய்யற விஷயம், ஊழியர் நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்காக செய்யற விஷயம். அப்ப இது வந்து உங்களோட சம்பளத்துல 3% பார்க்கும், 3% பார்க்கும். 1,00,000 சம்பளமாக இருந்தா 3% 3,000 ரூபாய், 3% 3,000 ரூபாய். அதுக்கு இரட்டை பதிவுக்குள்ள இடிஎஃப் கணக்கு வரவு, செலுத்த வேண்டிய இடிஎஃப் கணக்கு செலவு, இரட்டை பதிவு போடுது. இடிஎஃப் கணக்கு வரவுன்னு சொல்லி சொல்றது என்னன்னா, நீங்க நிலைய நிர்வாக செலவா, நிலைய நிர்வாக செலவாக நீங்க காட்டுறது சரியா, நிலைய நிர்வாக செலவாக காட்டுறது. செலுத்த வேண்டிய இடிஎஃப் கணக்கு செலவுன்னு சொல்லி சொல்றது அந்த தொகைய நடைமுறை பொறுப்புக்கு கீழே செலுத்த வேண்டிய, ரெண்டே இடத்துல பதிவு செய்வீங்க. ஒன்றைங்க கண்டுபிடிச்ச இடிஎஃப் நிலைய நிர்வாக செலவுல கொண்டு வந்து இடிஎஃப் செலவு வந்து காட்டுவீங்க. ரெண்டாவது எங்க பதிவு செய்வீங்கன்னு சொன்னா, உங்களோட நிதிநிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்புக்கு கீழே செலுத்த வேண்டிய இடிஎஃப் என்று சொல்லி அதை காட்டுவீங்க. செலுத்த வேண்டிய இடிஎஃப் என்று சொல்லி காட்டுவீங்க. ஓகே, ரெண்டு இடத்துல காட்டுவீங்க. நிலைய நிர்வாக செலவு, செலுத்த வேண்டிய இடிஎஃப் பொறுப்பு. இது ரெண்டு தான் அங்க இடிஎஃப் தொடர்பான பதிவு. கண்டுபிடிச்சாச்சு, காட்டியாச்சு. டவுட் இருக்கிறதுல? ஓகேயா? ஓகே, அப்ப அடுத்தது வெட். வெட் கணக்கு சரியா, வெட் தொடர்பாக செய்யறாங்க.
உள்ள வெட்டன போல இது இந்த சீராக்கம் யாருக்கு இருக்குதுன்னா வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துக்கு மட்டும்தான், வேற நிறுவனங்களுக்கு இல்லை. வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான், வேற எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இந்த வெட் சீராக்கம் செய்யறது இல்லை. வெட்டு வந்து 4 விஷயங்கள்ல தான் உங்களுக்கு வெட்டு. ஒன்று, விற்பனையில வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்குது, கொள்வனவுல வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்குது, உட்திரும்பல்ல வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்குது, வெளித்திரும்பல்ல வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்குது. வெளித்திரும்பல்ல வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம். இந்த 4ல தான் வெட் வரும், வேற எதுலையும் வெட் வாரது இல்லை. எப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு பரீட்சை வெட் தொடர்பாக பரீட்சை மீதுல வர விஷயங்கள் சரியா? உங்களுக்கு தாரான் விற்பனை, விற்பனை தாரான் சும்மா சொல்லுவோமே 460 வெட் உட்பட, வெட் உட்பட கொள்வனவு 230, அதுவும் வெட் உட்பட, வெட் உட்பட. உட்திரும்பல் இது 460 டிகிரி போடும், 920, 920 இதை போடுதான் 460, 565. உட்திரும்பல் 115, வெட் உட்பட எல்லாமே உட்திரும்பல். சரி, உட்திரும்பல் வரவும் இல்லையா? அடுத்த வெளித்திரும்பல், வெளித்திரும்பல் அது ஒரு 50, அது ஒரு 115 போடுவது. அதுக்கு வெட்டனுக்கு இது போட்டு, வெட்டனை மட்டும் போட்டு சுமாதார ஒரு 170 வெட்டனை போட்டுதார. இப்படிதான் உங்களுக்கு வெட் தொடர்பாக கணக்குகள் வரும். இந்த 4 விஷயம் தான் வெட்டுள் நடக்கப்பட்டிருக்கிறதாக தரும். சரியா? உங்களுக்கு வெட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா வெட்டுக்கு ஒரு கணக்கு வைப்பீங்க. வெட்கணக்கு, வெட்கணக்குன்னு ஒரு கணக்கை வச்சு விற்பனையை பத்தி கண்டுபிடிப்பீங்க. விற்பனையில 920 இருக்குது வெட். 920 வெட்டண்டா கீழே சீராக்கத்து சொல்றா 15% வெட், 15%. அப்போ 920 115 பிரிப்பீங்க, வெட்டுள்ளடக்கப்பட்டிருக்கிறதுனா. வெட்ட கண்டுபிடிக்கணும்னா 15 பெருக்கீங்க. பெருக்கினீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வரும் 920ல 120 வெட் வரும். 920ல 120 வெட் மீது விற்பனை. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இதுக்குள்ள வெட்ட கண்டுபிடிச்ச பிறகு 120 வெட் கண்டுபிடிச்சிருக்கீங்க தானே, விற்பனை வந்து செலவு மீதியே. அதனால வெட் கணக்குல இந்த 120 வெட்ட கொள்கை செலவு விற்பனை, விற்பனை என்று போட்டு 120 செலவு. 920ல 120 வெட்ட கழிச்சு மீதி இருக்கக்கூடிய 800 கொண்டு போயிட்டு வருமான கூட்டுல விற்பனையாக பார்க்க. அந்த வெட் இல்லாத தொகையை 920 வெட்ட கண்டுபிடிச்சு விற்பனை செலவு மீதி என்றதுனால செலவு பக்கம் வெட்ல வச்சுட்டு 920 இருந்து அந்த 120 கழிச்சு மீதி இருக்கிற 800 கொண்டு போயிட்டு உங்களோட விற்பனையாக காட்டுறீங்க. சரியா? அது விற்பனை. அடுத்தது கொள்வனவு 575. சரி, 575ல 565, 565 அதான் 115 பிரிச்சு 15 பெருக்கு வெட்ட கண்டுபிடிக்கும். அப்ப எவ்வளவு வரும்டா 1 5 75, 75. அப்ப நீங்க
கொள்வனவுல வெட்டு இருக்குது 75. கொள்வனவு வரவு மீதி என்பதனால வெட்ட வரவுல போட்டு 575 இருக்கக்கூடிய வெட்ட 75 கழிச்சு உங்களோட வருமான கூற்றுல கொள்வனவு போட வேண்டிய இடத்துல வெட் இல்லாம 500 மட்டும் கொண்டு போய் போடுங்க. வெட் இல்லாம 500 மட்டும் கொண்டு போய் போடுங்க. நல்லா பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது உட்திரும்பல் 115. இதுல உங்களுக்கு சிம்பிளாகவே விளங்கும் 15 வெட்டி இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வரவு மீதான உட்திரும்பல் 115ல 15 வெட்ட ஓரமாக்கி எடுத்து கொண்டு வந்து வெட்கணக்குல வரவுல வச்சுட்டு 100 அந்த உட்திரும்பலை நாங்க போட்டு மைனஸ் பண்ணுவோம் விற்பனையில இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். 100 உட்திரும்பல் கொண்டு போறீங்க விற்பனையில இருந்து மைனஸ் பண்றதுக்கா. சரியா? அதுக்கப்புறம் வெளித்திரும்பல்ல 115 இருக்குது. வெளித்திரும்பல் 115 இருக்குது. செலவு பக்கம் அதுலயும் 15 வெட்டு இருக்குது. அந்த 15 வெட்ட ஓரமாக்கி எடுத்துக்கொண்டு வருவீங்க. 15 வெட்ட ஓரமாக்கி எடுத்துக்கொண்டு வருவீங்க. எடுத்துக்கொண்டதா இங்க நாங்க 70 போடுவோம். சரியா? 15 வெட்ட ஓரமாக்கி எடுத்துக்கொண்டு வருவீங்க. 70 அல்ல, ஒரு 30 நிமிஷம். சரி, ஓகே. 15 வெட்ட ஓரமாக்கி செலவு பக்கம் தானே இங்க எடுத்து வந்துட்டு 100 வருமான கூற்றுல வெளித்திரும்பலாக காட்டு. 100 வருமான கூற்றுல வெளித்திரும்பலாக காட்டு. அதுக்கு பிறகு வெட்கணக்குல வெட்ட நிதிக்குதே பரீட்சை இல்லை, வரவுல தான் இருக்குது. அது வந்து காசாக செலுத்தப்பட்டவை. காசுல செலவு வச்சு வெட்டில வர வச்சு அப்ப அதற்கு வந்து வெட்கணக்குல வர வச்சு வச்சுட்டு வெட்கணக்கை சமப்படுத்தினீங்கன்னா இங்க 135 வரும். 135 இங்க கூட்டினீங்கன்னா வருது 120. 120. அப்ப மீதி சென்றது 15, மீதி வந்தது 15. செலவு பக்கம் மீதி வரும். இதுல செலவுல வரவும் மேலும் வரவுல வரவும் மேலும். செலவு பக்கம் மீதி வந்தா நடைமுறை பொறுப்புல செலுத்த வேண்டிய வெட்டுன்னு சொல்லி காட்டு. வரவு பக்கம் மீதி வந்தா நடைமுறை சொத்துல முற்பணமாக செலுத்திய வெட்டுன்னு காட்டு. வரவுல மீதி வரவு இயலும், மீதி கீழ் கொண்டு வர்றது வரவு பக்கம் வர இயலும். அப்படி வந்தா முற்பணமாக செலுத்திய வெட்டுன்னு காட்டுவீங்க. செலவு பக்கம் மீதி வருமாக இருந்தால் செலுத்த வேண்டிய வெட்டுன்னு பொறுப்பாக காட்டுவீங்க. அப்ப வெட்டுல புள்ளிகள் விற்பனையில 920 இருக்குது. வெட்ட கண்டுபிடிப்பீங்க 115 போட்டு 15% 120. விற்பனை செலவு மீதி என்றதுனால வெட்கணக்கு செலவுக்கு கொண்டு வந்து 120 கழிச்ச பேலன்ஸ் இருக்கிற 800 தான் விற்பனையாக காட்டு. அதே மாதிரி கொள்வனவுல வெட்ட பார்க்க போதும். கொள்வனவு 575 வெட் 115 பிரிச்சு 15ஆல பெருக்கிற 75 வரும். அந்த 75 கொள்வனவு வரவு மீதி என்றதால வெட்கணக்குக்கு வரவுக்கு போட்டு பேலன்ஸ் இருக்கிற 500 கொண்டு வைத்து கொள்வனவாக காட்டும். 115 உட்திரும்பல் வெட்ட கண்டுபிடிச்சிங்கன்னா 15 வரும். 15 உட்திரும்பல் வரவு மீதி என்பதனால வெட்கணக்குக்கு வரவுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற 100 உட்திரும்பலாக காட்டும். வெளித்திரும்பல் 115 அதுலயும் 15 வெட் வரும். 15 வெட்ட நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா வெளித்திரும்பல் செலவு மீதி என்பதால வெட்கணக்குக்கு செலவுக்கு கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 100 வெளித்திரும்பலாக காட்டு. அதுக்கு பிறகு பரீட்சை மீதியில பாப்பீங்க வெட்டரர்பாக வேற ஏதாவது இருக்குதாண்டா? இருக்குது வரவுல 30, அதான் வெட்கணக்கு கொண்டு வந்து போட்டு சமப்படுத்தி செலவு பக்கம் மீதி வருமாக இருந்தா பொறுப்பாக காட்டுவீங்க. வரவு பக்கம் மீதி வருமாக இருந்தா சொத்தாக காட்டுவீங்க. இவ்வளவுதான் வெட்டரர்பான சீராக. பாருங்க கிளியரான்னு சொல்லி. எனி டவுட்? வெட்டரர்பா ஏதாச்சும் டவுட் இருக்குதான்னு பாருங்க எல்லாரும்.
கடைசியில 30 போட்டது வந்து அவங்களோட பரீட்சை மீதுல தங்கி காசாக செலுத்தினது. பரீட்சை மீதுல காசாக செலுத்தப்பட்டது அது தங்கி அதை எடுத்துக்கோங்க. அப்படியே வரவுல இருந்தா அப்படியே வரவுல கொண்டு போட்டு சமப்படும். பரீட்சை மீதுல தங்கி பெற்றது தந்திக்கிற 30 இந்த பரீட்சை மீது தந்தி அந்த பரீட்சை மீதுல தந்திக்கிறத கொஞ்சம் காசாக செலுத்தினவங்க தந்திக்க பரீட்சை மீது வெட் கம்பெனிக்கு கொடுத்திருப்பான். சரி காசு கொஞ்சம் அந்த காசு போட்டிருப்போம் பரீட்சை மீதுல வரவு. அந்த வரவு நீக்கிறப்ப வந்து அப்படியே வெட் கணக்குல வரவு. ஓகே ஜைனப் ஓகே ஓகே பாருங்க நாங்க பேசி முடிச்சிருக்கிறோம். 6ஆம் பாடத்துல எல்லா சீராக்கம் 6ஆம் பாடத்துல முழுமையான சீராக்கங்களையும் பேசி முடிச்சிருக்கிறோம். ஆரம்பத்துல அட்டூறு முற்பன வருமான செலவுகள், அட்டூறு முற்பன வருமானம் பார்த்தோம், அட்டூறு முற்பன செலவுகள் பார்த்தோம். சரியா? அது ரெண்டையும் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கு பின்னால வருமதிகளினுடைய மதிப்பு குறைப்பு நட்டமும் எதிர்பார்க்கை நட்டப்படிகளை பேசி முடிச்சோம். தேய்வு தொடர்பான சீராக்கங்களை பேசி முடிச்சோம். இருப்பு தொடர்பான சீராக்கங்களை பேசி முடிச்சோம். ETF தொடர்பான சீராக்கங்களை பேசி முடிச்சோம். கடைசியாக வெட் தொடர்பான சீராக்கத்தை பேசி முடிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப முழுமையாக 6ஆம் பாடத்தினுடைய சீராக்கம் வருமான கூற்றினுடைய மாதிரி, வருமான கூற்றினுடைய மாதிரி, நிதிநிலைமை கூற்றினுடைய மாதிரி, இது எல்லாத்தையும் நாங்க முழுமையாக பேசி முடிச்சிருக்கோம். இப்ப நாங்க ஃபைனல் கேள்விக்கு தான் மூவ் ஆக வேண்டியது. அப்ப நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சரியா நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு ஃபைனல் கேள்வி ஒன்றை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். அந்த ஃபைனல் கேள்வியை நீங்க செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க, செஞ்சு முடியுங்க. அந்த கேள்வி எப்படி செய்யணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்ட் 1 கேள்வி ஒரு 2 டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல இந்த அப்படின்னா அடுத்த 12 கிளாஸ்ல இந்த முழுமையான பாடம் முடியும். இன்ஷால்லா நாளைக்கும் பெரும்பாலும் கிளாஸ் நடக்கும். இன்ஷால்லா அப்படி கிளாஸ் நடக்க போல செகண்ட் இயர் பாடம் அது நடக்கும். இன்ஷால்லா செகண்ட் இயர் பாடம் அதுல நடக்கும். சரியா? 13 சிலபஸ் இன்ஷால்லா அது LKS 8 LKS 10 இன்ஷால்லா நடக்கும். LKS 8 LKS 10 சரியா? LKS 2ல நாங்க முடிச்சதுல வந்து பார்ட் 1 பார்ட் 2 ஸ்ட்ரக்சர்கள் இருக்குது. நீங்க அதுக்குள்ள செஞ்சு பாருங்க. 5 பேக்ல இருக்குது, நோட்ஸ்ல இருக்குது. கொஞ்சம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து டவுட் இருந்தா போடுங்க. டவுட் இருந்து போட்டா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க அப்ப EPF ETF பார்த்தோம், வெட் கணக்கு பார்த்தோம். அப்ப எல்லாரும் கிளியர் என்று சொன்னீங்க. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல அப்ப உங்களுக்கு சந்திப்போம். அப்ப இன்றைக்கு முடிவு